வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேல் ஈரான் போரின் போது இஸ்ரேலின் வான்வழியை பாதுகாப்பது என்பது பல அடுக்குகளை கொண்ட ஒரு சிக்கலான குழு நடவடிக்கையாக இருந்தது. பொதுவாக வெவ்வேறு நிலம் சார்ந்த மற்றும் வான் சார்ந்த பாதுகாப்பு பிரிவுகள் ஒவ்வொன்றும் டெஹ்ரான் ஏவிய 550 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 1000 ஆளற்ற விமானங்களில் ஒரு நேரத்தில் ஒரு இலக்கு வைத்து இடைமறைத்து சுட்டு வீழ்த்த வேண்டிய அவசரத்தில் இருந்தன. ஜூன் 13 தொடக்கம் 24ஆம் தேதிகளில் நடந்த விமான அச்சுறுத்தல்களில் அந்த கைகலப்பில் ஒரு அரிய சம்பவம் நிகழ்ந்தது. அந்த அரிய சம்பவம் இஸ்ரேலிய விமானப்படையின் ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஈரான் ஏவிய 6 ஆளற்ற விமானங்களை சில நிமிடங்களில் சுட்டு வீழ்த்த முடிந்தது. இது நிஜ வாழ்க்கையில் நிகழும் வீடியோ கேம் உயர் ஸ்கோர் பாணி ஆளற்ற விமான போனஸ் விளையாட்டு போல தெரிந்தாலும் அச்சுறுத்தல்கள் என்னமோ நிஜம்தான். தவறவிட்டால் தரையில் உயிர்கள் போகலாம். இந்த நிஜ வாழ்க்கை வீடியோ கேமில் ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டர் 2 ஆளற்ற விமானங்களை ஒரே நேரத்தில் சுட்டு வீழ்த்தி போனஸும் பெற்றுக் கொண்டது. சம்பந்தப்பட்ட அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரை செலுத்தி 2 ஹெலிகாப்டர் விமானிகளான மேஜர் ஜி மற்றும் மேஜர் எஸ் இருவரும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை பெற்று தங்கள் தனித்துவமான அனுபவத்தை பற்றி பேசினார்கள். அவர்களது பாதுகாப்பு கருதி அவர்களது பெயரின் முதல் எழுத்து மட்டும் மேஜர் ஜி மற்றும் மேஜர் எஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. பொதுவாகவே பாதுகாப்பு படைகளில் இது ஒரு வழமையான பாதுகாப்பு நடைமுறை. திரள் ஆளற்ற விமான தாக்குதல்களின் போது வானில் பல அடுக்கு பாதுகாப்பு இருந்தது என்றும் குறிப்பிட்டிருந்தோம். இந்த இரு ஹெலிகாப்டர் விமானிகளும் தாங்கள் முதல் பாதுகாப்பு வரிசையில் கடைசி பாதுகாப்பு வரிசை என்றும் சுட்டிக்காட்டினார்கள். ஈரானிய ஆளற்ற விமானங்களுக்கு எதிரான வான் பாதுகாப்பு வரிசையில் அயன் டோம் போர் விமானங்கள், டேவிட் ஸ்டேலிங் அல்லது இப்போது அயன் பீம் லேசர் ஆகியவற்றால் தடுக்க முடியாமல் அவற்றை கடந்து ஆளற்ற விமானம் இஸ்ரேலை நோக்கி வரும்போது பாதுகாப்பு வரிசையின் கடைசி தடுப்பாக இருப்பவை ஹெலிகாப்டர்கள். ஹெலிகாப்டர் விமானிகள் பறக்கும் ஈரானிய ஹெலிகாப்டர்களை கண்களால் பார்த்து ஹெலிகாப்டர்களில் பொருத்தப்பட்டுள்ள இயந்திர துப்பாக்கிகள் அல்லது வேறு ஆயுதங்களால் இடைமறைத்து சுட்டு வீழ்த்த வேண்டும். ஒரு ஈரானிய ஆளற்ற விமானம் மற்ற பாதுகாப்பு அடுக்குகளை தாண்டி வந்தவுடன் ஹெலிகாப்டர் விமானிகளுக்கு அவர்களது பணி சிக்கலானது. அச்சுறுத்தல்களை சுட்டு வீழ்த்து ஹெலிகாப்டர் விமானிகளுக்கு குறுகிய நேரம் மட்டுமே உள்ளது. அவர்கள் ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தவில்லை என்றால் அவற்றை தடுக்க வேறு தடுப்பு எதுவும் கிடையாது. ஹெலிகாப்டர் விமானிகள் ஈரானிய ஆளற்ற விமானங்களை தவறவிட்டால் அவை இஸ்ரேலை தாக்கும் என்று இரு விமானிகளும் விளக்கினார்கள். ஒரு நேரத்தில் 2 ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்திய நிகழ்வு உட்பட அடுத்தடுத்த ஆளற்ற விமானங்களை அவர்கள் அடுத்தடுத்து சுட்டு வீழ்த்திய அந்த 2 நிமிடங்களில் அவர் பெரும்பாலும் தமது பணியில் தீவிர கவனம் செலுத்தியதாக ஜி கூறினார். ஆனால் முதல் ஆளற்ற விமானத்தை சுட்டு வீழ்த்திய பின்னர் நான் நினைத்தேன், ஆகா, இஸ்ரேலியர்களை காப்பாற்றுவது மிகவும் நல்ல உணர்வு என்று அவர் தெரிவித்தார். எங்கள் பணி மிகவும் முக்கியமானது. அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் பாதுகாப்பின் கடைசி வரிசை, அதாவது நடந்ததை ஒரு முக்கிய உதைப்பந்து போட்டியாக எடுத்துக்கொண்டால் ஹெலிகாப்டர்கள் கோல் கீப்பர்கள் என்று ஜி மேலும் கூறினார். நீங்கள் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செயற்படும் போது கூர்மையான கவனம் செலுத்த வேண்டும். மேலும் விளைவு மிகவும் துல்லியமாக இருக்க வேண்டும். நாங்கள் ஆளற்ற விமானத்திற்கு 1/2 மீட்டர் தொலைவில் இருந்தால் நாங்கள் எதுவும் செய்யவில்லை என்றால் ஆளற்ற விமானம் எங்கள் ஹெலிகாப்டரை கூட தாக்கிவிடலாம். நாங்கள் முதல் முன்னுரிமையாக அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று எஸ் கூறினார். ஈரான் போரின் போது இந்த வானிலிருந்து வானுக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் எஸ் மற்றும் ஜிக்கு மிகவும் சவாலானது மட்டுமல்ல, முற்றிலும் புதிய அனுபவமும் கூட. ஏனெனில் இஸ்ரேலிய விமானப்படையின் அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் பெரும்பாலும் காசாவில் உள்ள IDF படைகளுக்கு நெருக்கமான வான் ஆதரவை வழங்க பயன்படுத்தப்பட்டன, அல்லது சில சமயங்களில் லெபனான் மற்றும் சிரியாவில் தரைப்படைகளுக்கு உதவுவதை நோக்கமாக கொண்டிருந்தன. நிலத்தில், குறிப்பாக காசாவில் வான் ஆதரவை வழங்குவதில் நாங்கள் அதிக அனுபவம் பெற்றவர்கள் என்று எஸ் கூறினார். எஸ் தொடர்ந்து கூறிய போது, எங்கள் தரைப்படைகளுக்கு வான் ஆதரவை வழங்கும் சூழ்நிலைகள் பெரும்பாலும் ஒரே மாதிரியான பாணி. இருப்பினும் சில அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சிக்கலானவை மற்றும் பதட்டமானவை. காசாவில் எங்களுக்கு அதிக அனுபவம் உள்ளது, ஆனால் அங்கும் எப்போதும் ஒரு சவால் உள்ளது. ஏனெனில் நாங்கள் துல்லியமாக சுடவில்லை என்றால் எதிரிகள் தரையில் எங்கள் துருப்புக்களை தாக்கலாம் என்று எஸ் குறிப்பிட்டார். சில நேரங்களில் ஹமாஸ் படைகளுக்கு எதிராக துல்லியமாக குறிவைக்க அல்லது காசாவில் உள்ள போர் இடத்தை பார்க்க ஈரானிய ஆளற்ற விமானத்தை நடுவானில் சுட்டு வீழ்த்துவதை விட அதிக நேரமும் இடமும் உள்ளது. ஆனால் எப்போதும் இல்லை. சில நேரங்களில் நாம் முடிவு செய்து வேகமாக சுடவில்லை என்றால் எதிரி ஹமாஸ் ஏற்கனவே எங்கள் துருப்புக்களை தாக்கி இருக்கலாம். அதே நேரத்தில் எதிரி தரையிலிருந்து எமது ஹெலிகாப்டர்களை கூட சுட முயற்சிக்கலாம். அக்டோபர் 7 படையெடுப்புக்கு முன்பு இஸ்ரேலிய விமானப்படையின் அப்பாச்சி மற்றும் பிற ஹெலிகாப்டர்கள் IDF-இன் பாதுகாப்பு இலக்குகளின் எதிர்காலத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்பது குறித்து அதிக விவாதம் இருந்தது. சிலர் ஹெலிகாப்டர்கள் ஓய்வு பெறும் காலத்தை அடைந்தவுடன் அவற்றை மாற்றீடு செய்யாமல் இறுதியில் இஸ்ரேலிய விமானப்படையிலிருந்து மறைவு செய்வதை கருத்தில் கொண்டனர். இருப்பினும் அக்டோபர் 7ஆம் தேதி விமானங்கள் மிக வேகமாகவும் மிக உயரமாகவும் நகர்ந்து இஸ்ரேலிய பொதுமக்களிடமிருந்து பாலஸ்தீனிய படையெடுப்பாளர்களை வேறுபடுத்தி பார்க்க போதுமான அளவு நெருங்கி செல்ல முடியாத போது தரைப்படைகளுக்கு ஹெலிகாப்டர்கள் மட்டுமே பயனுள்ள வான் ஆதரவாக இருந்தன.
மேலும் ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்துவது உட்பட பிற சூழல்களில் ஹெலிகாப்டர்கள் அவற்றின் தொடர்ச்சியான மதிப்பை காட்டியுள்ளன. ஹெலிகாப்டர்கள் சிறிய மற்றும் மெதுவான அச்சுறுத்தல்களை நெருங்கிய தூரத்தில் சுட்டு வீழ்த்துவதற்கு உகந்த சாதனம். அவை மனித விமானிகளால் இயக்கப்படுவதால் அவற்றின் தாக்குதல் முறை மாற்றியமைக்கவும் பல்வேறு ஆயுதங்களை மாற்றி மாற்றி சுடும் திறனும் அதிக நவீன போர் விமானங்களை விட சில அச்சுறுத்தல்களை சுட்டு வீழ்த்தவும் பயனுள்ளவை. அவை எதிரி ஆளற்ற விமானங்களுக்கு எதிராக இஸ்ரேலிய தற்காப்பு ஆளற்ற விமானங்களை விடவும் சில நன்மைகளை ஹெலிகாப்டர்களுக்கு வழங்குகிறது. சமீப கால போக்கு ஹெலிகாப்டர் ஒன்று சுமார் $50 மில்லியன் அல்லது அதற்கு மேற்பட்ட விலையில் அமெரிக்காவிலிருந்து ஹெலிகாப்டர்களின் புதிய படைப்பிரிவை வாங்குவதை உள்ளடக்கி இருக்கலாம். பேச்சுவார்த்தையில் உள்ள புதிய ஹெலிகாப்டர் படைப்பிரிவுக்கான கொள்முதல் ஒப்பந்த விவரங்கள் இன்னமும் பேச்சுவார்த்தையில் உள்ளன. வரும் மாதங்களில் அவை அறிவிக்கப்படலாம். இந்த இரு ஹெலிகாப்டர் விமானிகளும் வளமையான வாழ்க்கையில் காத்திருப்போர் பட்டியலில் அதாவது ரிசர்வ் ஆக இருந்தவர்கள். அதாவது போர் பணி என்று அழைக்கப்பட்டால் வளமையான வாழ்க்கையை விட்டு போர் பணிக்கு செல்ல வேண்டும். இஸ்ரேல் ஈரான் போருக்கு வழக்கமான வாழ்க்கையிலிருந்து போர் அழைப்பில் சேருவதற்கான மாற்றத்தை விவரித்தார். நான் என் குழந்தைகளிடமிருந்து விடை பெற்றேன். ஆனால் பின்னர் என் மனைவி ஈரானிய ஏவுகணைகளின் சைரன்களால் நிறைய அழுத்தத்துக்கு உள்ளானார். நான் போர் பணிக்கு போய்விட்டால் குடும்பத்திற்கு டெல்லவிவில் இருப்பது மிகவும் கடினமாக இருந்தது என்று அவர் கூறினார். போருக்காக முதல் தடவை தனது விமான தளத்திற்கு வந்தது பற்றி கூறினார். எங்களுக்கு 1 மணி நேர செயல்பாட்டுக்கு முன்பு நடந்த விளக்க காட்சி இருந்தது, அவ்வளவுதான். நாங்கள் எங்கள் ஹெலிகாப்டர்களில் எல்லாமே சரியாக உள்ளனவா என்று செக் பண்ணினோம். 3 மணி நேரம் கழித்து நாங்கள் நாட்டை பாதுகாக்க வானில் இருந்தோம் என்றார். ஆளற்ற விமான அச்சுறுத்தல்கள் மற்றும் அவற்றின் உள்வரும் பாதையை அடையாளம் கண்டு நூற்றுக்கணக்கான சென்சார்கள் மற்றும் உளவுத்துறை தளங்களிலிருந்து தங்களுக்கு தகவல்கள் கிடைத்ததாக அவர் கூறினார். பின்னர் ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்காக எங்கள் நேரம் தொடங்கிவிடும் என்றார். அக்டோபர் 7ஆம் தேதியிலும் அதற்கு பின்னர் சிறிது காலத்திற்கும் அவர்களின் ரிசர்வ் கடமை முதலில் அதிகமாக இருந்தது என்று கூறினார். இறுதியில் விஷயங்கள் அமைதியடைந்து அவர்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான ஒரு கால அவகாசம் கிடைத்தது. ஆனால் பின்னர் செப்டம்பர் 2024 முதல் நவம்பர் 2024 வரை லெபனானில் ஹெஸ்போலாவுடன் போர் அதிகரித்த போது நீடிக்கப்பட்ட ரிசர்வ் கடமைக்காக அவர்கள் அழைக்கப்பட்டதாக கூறினார். அதன் பின்னர் ஈரான் போர் வரை அவர்கள் மீண்டும் அமைதியான வாழ்க்கையினை வாழ்ந்தனர். மற்றும் இருவரும் தங்கள் ரிசர்வ் கடமையின் போது தங்கள் குடும்பங்களுக்கு ஏற்பட்ட பெரிய சவால்களை விவரித்தனர். ஒரு சந்தர்ப்பத்தில் தனது மனைவி சேவைக்கு அழைக்கப்பட்ட 1 மாதத்திற்கு பின்னர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததாகவும் உதவி செய்ய யாரும் இருக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். அவர்களின் கட்டாய மற்றும் அதிகாரி தொழில்நுட்ப தட சேவை 12 ஆண்டுகள் நீடித்தது என்றும் கடந்த 7 ஆண்டுகள் ரிசர்வ் விமானியாக பறந்ததாகவும் கூறினார். இருப்பினும் அக்டோபர் 7, 2023 முதல் கடந்த 2 ஆண்டுகளில் ரிசர்வ் விமானியாக பறந்த ராணுவ சேவை குடும்பத்தையும் குழந்தைகளையும் பெரிதும் பாதித்துள்ளது என்று அவர் கூறினார். அந்த தியாகங்கள் இருந்த போதிலும் கூறிய போது நாங்கள் எப்போதும் அழைக்கும் போது வருகிறோம். மேலும் கடினமாக இருக்கும் போது நாங்கள் ஒரு புதிய மனநிலையுடன் பணி இலக்கை அடைய முயற்சிக்கின்றோம். ஹெலிகாப்டரின் பராமரிப்பு தேவைகளை கவனித்துக் கொள்ளும் துணை பணியாளர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான விமானப்படை துருப்புகளுடன் இணைந்து பணியாற்றுவதன் ஒற்றுமையில் கவனம் செலுத்துகின்றோம். IDF-இல் 19 ஆண்டுகளாக இருக்கிறார். பெரும்பாலும் அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை இயக்குகிறார். இருப்பினும் அவர் பழைய கோப்ரா தாக்குதல் ஹெலிகாப்டர்களை ஓட்டுவதற்கு 4 ஆண்டுகள் செலவிட்டார். இஸ்ரேல் தேசத்தையும் எனது குடும்பத்தையும் நேரடியாக பாதுகாக்கும் முயற்சிகளில் ஒரு பகுதியாக இருப்பது ஒரு பெரிய பாக்கியம் என்று முடித்தார்.